Hi children, I am Bhupati, your calligraphy teacher. இன்றைக்கி நம்மளுடைய ரேசி கேலிகிராஃபி ஆன் தி ஸ்டேஜ் சேலஞ்சில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மிகவும் கவர்ந்த சில சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களையும் ரொம்ப கவரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் படிக்கிறப்ப நமக்குள்ளே ஒரு ஒரு உத்வேகம் பிறக்கும், ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி சில சென்டென்சஸ் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 7 சென்டென்சஸ் நான் எழுத போகிறேன். அந்த சென்டென்சஸ் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின சென்டென்சஸ். அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ இன்றைக்கி பார்ப்போம். இது போல் சென்டென்சஸ்லாம் நம்ம அதிகமாக படிக்க நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவே பிறக்கும். நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம இருந்தோம்னா நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி அடையும். அது நான் கண்கூட கண்ட உண்மை. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, நான் உங்கள்கிட்ட அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சென்டென்சஸ் தான். என்னென்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இந்த சென்டென்ஸை வந்து என்னால் மறக்கவே முடியாது எப்பயுமே. ஏன்னா நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ் மட்டும் ரெகுலராக இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது நம்மளை உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இது வந்து பல ஞானிகள் அனுபவபூர்வமாக உணர்ந்து சொன்னது. அது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேன். நீங்களும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அவங்கள்ட்ட அன்போட கேட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு 7 சென்டென்சஸ் நான் எழுத போகிறேன். ஒவ்வொரு சென்டென்ஸுமே படிக்கிறப்ப நம்மக்கிட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த ப்ராக்டிஸ் உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். எல்லாருமே சேலஞ்சில் கலந்துக்கிறீங்க. நிறைய பேர் தங்களுடைய முழு திறமையுமே வெளிப்படுத்துகிறீங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, என்னை விட நீங்கள் எழுதுகிற கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் எல்லாம் சுமாராக தான் எழுதுகிறேன். நீங்கள் என்னை விட ரொம்ப அழகாக எழுதுறீங்க. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ச்சியாக கலந்துக்கங்க. ஒரு 5 பேருக்கு இந்த மந்தோட முடிவில் ரேசி கேலிகிராஃபி மூலமாக ஒரு டிஷர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் விருப்பப்பட்டிருக்கேன். உங்களுடைய கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றம் எப்போ ஏற்படும்னா, அந்த ஃபஸ்ட்டு கோட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அது எப்பயுமே இருந்துச்சுன்னா உங்களோட கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். 2வது படித்து பாருங்களேன், க்ரோ எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதாண்டா வளர்ச்சின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய திறமை மெருகு ஏறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது எல்லாத்துக்குமே எந்த துறையாக இருந்தாலும் அது பொருந்தும். கண்டிப்பாக அது இந்த துறைக்கு நிறையவே பொருந்தும். அதனால் இந்த சேனலை முழுசாக நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அவங்க நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றின்னு நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். அந்த வெற்றி எப்போ சாத்தியமாகும்னா உங்கள் மூலமாக தான் சாத்தியமாகும். நீங்கள் செய்கிற ப்ராக்டிஸ் மூலமாக, நீங்கள் பண்ணுற ஷேர் மூலமாக, அப்போ தான் சாத்தியமாகும். எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த சென்டென்சஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சென்டென்சஸ் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் ரொம்பவே ஆர்வத்தோடு காத்திருக்கேன். தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்லேயோ இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையிலையோ எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் என்னன்றதை பார்க்குறேன். கண்டிப்பாக இன்றைக்கி எழுதுகிற இந்த 7 சென்டென்ஸுமே ஒரு முத்தாய்ப்பான சென்டென்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த 7 சென்டென்ஸுமே நான் எங்கேயோ சில புத்தகங்களில் படித்தது, சில நாளிதழ்களில் வாசித்தது, சில இணையதளங்களில் கண்ணுற்றது. இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சென்டென்ஸ்லாம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். க்ரோ எவ்ரிடே. நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் தன் கூட ஒரு 2-3 தடவையாவது பேசணும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுவார். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் மனசில் சொல்லி 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 பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் உயர்ந்து நிற்கிற எல்லாருமே இந்த மாதிரி சொல்லி வளர்ந்தவங்க தான். சரிங்களா? இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற ஒரு சென்டென்ஸு ரொம்பவே நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு சென்டென்ஸ். எப்பயும் மறக்கவும் கூடாது. நெவர் ஸ்டாப் ட்ரீமிங். கனவு காண்றதுக்கு நம்ம என்றைக்குமே தயங்கக்கூடாது. ஏன்னா நாம் காண்ற கனவு தான் அது ஒரு நாள் நிஜமாகும். அதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் அந்தந்த நிலையில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். படிச்சுட்டு நல்லா தெளிவாக எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.